ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் ஃபேனா ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப திருப்தியா இருக்கு என் தலைவரை பார்த்ததுல. நாளைய முதல்வர் எங்க அண்ணன் செதுக்கிட்டாப்ல பயங்கரமா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. தேட்டுக்குள்ள பாத்தீங்களா ஜனவரி 9 மழைய கொளுருது. தலைவர் மட்டும்தான் முதலமைச்சர் எங்க அண்ணன் தான். வேற லெவல் அரட்டிட்டாங்க. பாட்டு வருகால முதல்வர் வருது. ஜனவரி 9 தரமான சம்பவம் இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் கிங்னா என்னையுமே எங்க அண்ணன் மட்டும்தான். அவர் அடிச்சு ஆளே கிடையாது. எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும், முடிவு வரும். 2026 பெருக்கி விட்டாங்க. அறவாட வாட்டு 2026 எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். ஒரே ஒரு போட்டோ ப்ரோ, இந்த போட்டோ ப்ரோ. உங்களுக்கு 2 படம் தான் வெற்றி ப்ரோ. ஆட்சி நடக்காது. தளபதி விஜய் ஆட்சி பண்ண அரசியல் தெரியல. எழுதி வச்சுக்க இன்னைக்கு போட்டோ போட்டு இவரு ரசிகர் கூட இல்ல. போட்டோ மாறுற கூட்டம் 2026 இங்க தளபதி விஜய் தான் முதலமைச்சர் உட்காராரு. நீங்க எல்லாம் உட்கார துண்டாய் காட்டி நீங்க அண்ணனுக்கு 2027 நம்ம தானே படம் வேற லெவல்ல இருக்கு. பாட்டு 2027 பாப்பீங்க. ஒரே வார்த்தை தளபதி கச்சேரி மட்டும்தான். படம் 2026 நம்மதான். டிஎம்கே செஞ்ச சும்மா ஊழல்லாம் அவங்க என்ன 4 மாசத்துல கைது பண்ணிடுவாங்க. போட்டிய ஒன்னு டிஎம்கே தளபதி 2026 தளபதி மட்டும்தான் 2026 வேற எவனுமே கிடையாது. டிவிக்கே ஜெயிக்கும். டிவிக்கே மட்டும்தான் ஜெயிக்கும். பாட்டு வந்து பயங்கரமா இருக்குங்க. இந்த வட்டம் ஜனநாயக பொங்கல் தான். 9ஆம் தேதி படத்துக்கு மரண வெயிட்டிங்ல இருக்கும். சிவகார்த்தியின் படம் வந்து பராசக்தி வருதுன்னாங்க. எஸ்கே ப்ரோக்கு இருக்கட்டும், சூர்யா படம் ஆப்பனண்டா வருதுன்னாங்க. எந்த படம் வந்தாலும் இந்த வட்டம் தளபதி விஜய் பொங்கல் தான். இந்த வட்டம் தளபதி பொங்கல் தான். இது பொங்கலுக்கு திரையில ஒரு விருது இருக்கு. 2026 தளபதி சொன்ன மாதிரி 2 பேத்துக்கு நடுவுதான் போட்டி. இது திரையில வந்து தளபதி வந்து பொங்கலுக்கு காட்டுவாரு. 2026 தமிழ்நாடு சட்டசபையில அவர் யாருன்னு காட்டுவார். சொல்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த வட்டம் அவருக்கு வந்து திரையில வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பே கிடையாது. அதனால இந்த வட்டம் ஜனநாயக பொங்கல் வந்து அடிச்சு கிளாஷ் ஆகுது. தளபதி பொங்கலுக்கு எந்த படம் போட்டிக்கு வந்தாலும் ஜனநாயகம் தான் ஜெயிக்க போகுது. அது கன்ஃபார்ம் தான். திரையில அவர் தான் எப்பவுமே. தளபதிக்கு இது கடைசி படம் மாதிரி. தளபதிக்கு இன்னும் நிறைய படம் பழைய படம் இருக்கு. ரீரிலீஸ் பண்ணி பார்க்க நாங்க வெயிட்டிங்ல இருக்கு. இந்த கூட்டம் வந்து தளபதிக்கு எந்த பழைய படம் வந்தாலும் வரும். இந்த ஜனநாயகனோட எங்க கூட்டம் ஓயாது. இன்னும் ஏகப்பட்ட படம் இருக்கு. ரீரிலீஸ் பண்ணாலும் தளபதி ஃபேன்ஸ் வந்து நாங்க யாருன்னு காட்டுவோம். தமிழ்நாட்டுல எங்க படத்தை சிறப்பா ஓட்டுவோம். 2026 எங்க அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் வருவாரு. அவர்தான் உட்கார வைப்போம். இந்த சொந்தங்களை பூரா தம்பியை பூரா கூட பிறக்காத குறைதான். 2026 டிவிக்கு மட்டும்தான். 2026 நாங்க தான். 2026 தளபதி தானே. பாட்டு மறைஞ்சிட்டாங்க. டீசருக்கு கூட்டத்தை பாத்தீங்களா? ஒரே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே தான். கரூர்ல நடந்த சம்பவம் அது 2வது பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஜெயிக்க போறது என்னமோ டிவிகே மட்டும்தான். வேற யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மக்களுக்கு ஒரு புது மாற்றம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தளபதி நினைப்பாரு. கண்டிப்பா நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். ஓகே, சாங்க மிரட்டிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு மதுரையே ஊரடங்கு தான், வழியே கிடையாது. இப்பயே பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம். பொங்கல் அன்னைக்கெல்லாம் பிளாஸ்ட் ஆயிரும் எல்லா பேரும். நம்ம மட்டும்தான். அடுத்து 2026 இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான். வேற யாரு ஊடால வந்து உழப்ப முடியாதுன்னு நம்ம மட்டும்தான். 2026 நம்ம தான் ஆட்சி போறோம். 2026 டிவிகே டிஎம்கே தான் ஜெயிக்க போறது. டிவிகே தான் 234 தொகுதியுமே வென்று காட்டுவோம். எல்லாத்துலயுமே இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அதெல்லாம் இல்ல. எல்லா இடத்துலயும் விஜய் ரசிகர்கள் தம்பிகள் நாங்க இருக்கோம். எங்கனாலும் ஜெயிப்போம், எப்படினாலும் ஜெயிப்போம். விஜய் காண்டி தான் இருப்போம்.
தளபதிக்காண்டியே இருப்போம், தளபதிக்காண்டியே உழைப்போம், தளபதிக்காண்டி தான் வாழ்வோம். பாட்டு ஜனநாயகம் சூப்பரா இருந்துச்சு. 2026 பொங்கலும் சூப்பரா இருக்கும். அது எல்லா தேட்டரும் மதுரைன்னு இல்ல 204 தொகுதியிலுமே எங்க படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம தான் கிங் ஆகிறோம், நம்ம தான் வசூல் பண்ண. இப்ப சினிமா 2026 அரசியல் நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். சூப்பரா வந்திருக்கு, படம் சூப்பரா இருக்கும். 2026 தளபதி தான். நன்றி. ஃபர்ஸ்ட் சிங்கிள் உண்மையிலேயே சூப்பரா வந்திருக்கு. அனிருத் மியூசிக்ல தெறிக்க விட்டாப்ல. ஆனா கொஞ்சம் லைட்டா ஃபீலிங்கா இருக்கு. அன்னை கடைசி மூவி அப்படின்றால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா வைப் இன்னும் அடங்கல. ஜனநாயகங்கள் பொங்கல் ஒன்லி அது மட்டும்தான். மத்த அந்த பராசக்தி யாரு படம் ஓடாது, எங்க படம் மட்டும்தான் ஓடும். எல்லா ரசிகர்களும் கண்டிப்பா அன்னைக்கு வந்து நம்ம படத்தை பார்ப்பாங்க. நிச்சயமா கண்டிப்பா லாஸ்ட் மூவி வெறித்தனமா இருக்கும். ஓப்பனிங் ஷோவாக மரண வெயிட்டிங்கு 100% சொல்றேன். ஜனநாயகன் 1000 கோடி அடிக்கும். பாக்ஸ் ஆபீஸ் கிங்கு எங்க தளபதி கெரியரை யாராலையும் அடிக்க முடியாது. இன்னைக்கு அடிக்க சொல்றேன். ஜனநாயகன் பொங்கல் ட்ரீட் மரண வெயிட்டிங்ல இருக்கும். ஜனநாயகன் வாழ்க. இந்த ஜனநாயகன் இந்த கரூர் சம்பவத்துக்கு பதில் சொல்லுன்னு நம்ம நம்பலாங்க. நீ உள்ள போயிட்டு இருந்தாலே இப்ப பயங்கரமா புல்லு இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கரூர் விஷயத்துல இருந்து விஜய் அவர் ரொம்ப இது பண்ணாங்க. அது கண்டிப்பா இந்த ஜனநாயகம் படம் திரும்ப அடிக்கும்னு நினைக்கிறேன். மித்த அரசியல் கட்சிக்கு அடி இருக்கு. தளபதி வந்துட்டாலே இந்த ஜனநாயகனோட பட வரிகள்லயே நம்ம பார்த்த பாட்டு வரிகள்லயே தெரியுது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா மித்த கட்சி மாதிரி விஜய்க்கு சரியான ஒரு ஏற்பாடு தர மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. இப்ப நான் பொதுவா கேட்கிற மீடியா விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணி தான் சில இது நெகட்டிவ்ஸ் பண்றாங்களே. நான் பொதுவா கேட்கிறேன், இதே ஒரு கோயில்ல ஒரு சம்பவம் நடக்குது, இதே மாதிரி தேரோட்டம் நடக்குது, இந்த மாதிரி இது நிறைய இது இருக்கு. அது ஏன் அதெல்லாம் நீங்க போட்டு சுட்டி காமிக்க மாட்டேங்கிறது தான் என் கேள்வி. ஏன் அதையும் நீங்க போடலாம்ல? இந்த மாதிரி ஒரு 10 பேர் பலியானாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க போடணும். அது ஏன் விஜய்க்கு இதா மட்டும் இதை கவுண்ட் பண்ணி போட்டு காமிக்கிறீங்கன்னா என்னோட கேள்வி. விஜய் வந்தாரு, அதனால இத்தனை மக்கள் கரூர்ல இது பண்றாங்க அப்படின்னு. ஏன் இதே அவங்க மிச்ச டிஎம்கே கட்சி எல்லாருமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் அவங்க இதெல்லாம் யாராவது ஒன்று இருப்பாங்க, அதையுமே நீங்க டார்கெட் பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மதுரையில். எல்லா இடத்துலையும் நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே. படமும் பொங்கலுக்கு சிறப்பாக வரும். ஏன்னா இது தளபதியோட கடைசி திரைப்பயணம். இதுக்கு அடுத்து அவரை நாங்கள் திரையில பார்க்க முடியாது. அது ஒரு வருத்தமா இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக, மக்கள் நல்லது செய்யறதுக்காக அவர் எல்லாத்தையும் அவர் கனவெல்லாம் விட்டுட்டு, திரைப்பயணத்தெல்லாம் விட்டுட்டு அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. மக்கள் அவரை கைவிடாம அவரை 2020 முதலமைச்சர் ஆகணும்னு இந்த டயத்தில் நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிறோம். இன்னொன்று, தலை வேற எங்களை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் தளபதி படத்தை தேட்டரில் பார்க்கலனாலும் தலை படத்தை நாங்கள் மதுரை ஃபுல்லாக நீ பார்த்து நாங்கள் கொண்டாடுவோம். தலைக்கு இன்னைக்குமே நாங்கள் ரசிகராக இருந்து சப்போர்ட்டாக இருக்கும். படம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. சூப்பர் சாங் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் நல்லா இருக்கும். பாட்டு மிரட்டி விட்டாங்க. 2026 அரசியலையும் சரி சினிமாலையும் சரி எங்க அண்ணன் தான் முதல்ல இருப்பாரு. டிவிக்கு என்றும் எங்க அண்ணன் வழியில். எப்பயுமே நம்ம அண்ணன் வழியில தானே. நம்ம கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அன்னை பின்னாடி நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். 2026 ஒரு புதிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. பயந்துட்டாங்க, எல்லா கட்சியும் பயப்படுறாங்க. ஆனால்தான் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடி கொடுக்குறனால ஏன் என்ன கிடைக்க போகுது? ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக நம்ம 2026 நம்ம ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக படத்துலையும் சரி நம்ம அரசியலையும் சரி நம்ம ஜெயிக்கிறோம். எங்க அண்ணன் வழியில் தான். சாங்க மிரட்டி விட்டாங்க. லியோ அளவுக்கு கூட இது நல்லா தான் இருக்கு. லியோவும் நல்லா இருக்கும். இது அதுக்கு மேல அந்த அரசியல் எல்லாத்தையும் சொல்ல அந்த பாட்டிலேயே சொல்லிட்டாங்க. ஒன்லைனாவே முடிச்சு விட்டாங்க. என்றும் எங்க அண்ணன் வழியில். 2026 நாங்க தான். ஸோ நாங்க மக்கள் தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவரே சொல்றாருன்னா அரசியல் வேற படம் வேற. நாங்க படத்தை என்ஜாய் பண்றோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் நாங்க ரொம்ப பண்ணிருக்க மாட்டோம். சும்மா ஆடி இருப்போம், அவ்வளவுதான். இதுவே அரசியல் எடுத்தீங்கன்னா எல்லாருமே இப்படி ஒரு மெச்சூரிட்டின்ற யோசிக்கிற அளவுக்கு இருப்பாங்க எல்லாருமே. சரி, இந்த பாட்டுல டான்ஸ் அண்ணன் டான்ஸ் எதுக்கு? டான்ஸ்னாலே எப்பவுமே நீங்க பீக் தானே. அண்ணனோட டான்ஸ்னாலே என்னைக்குமே அது பீக் தான். ஒரு ஸ்டெப் போட்டாவே எல்லாருமே விவேக்கே சொல்லியிருப்பாப்ல. இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலா தளபதி டான்ஸ் ஆடுறாங்க. தளபதி டான்ஸ் எல்லாம் தமிழ்நாடு 51 வயசு ஆகுதா மனுஷனுக்கு? 51 வயசு மாதிரியா இருக்கு. இப்பதான் 47 வந்த மாதிரி, 48 45 வந்த மாதிரி இருக்கு அவருக்கு. எங்க இருக்காப்ல? அவர் நல்லா ஆட மாட்டாருன்னு எப்படின்னா லியோ படம் வந்தப்ப லியோ தாஸ் 20 வயசு நம்பிட்டு இருந்தோம். டான்ஸ் என்ன காட்டலனா டான்ஸ் மாதிரி தியேட்டர்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி இருக்காங்க. அன்னைக்கு பாத்துக்கிறோம். ஏன்னா இப்ப ஆடணும்னு சொன்னேன். ஸ்டெப்ஸ் பாருன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் எங்க ஆட்டமே ஆரம்பம். ஏன்னா 40 உயிர் போச்சு. உயிர் போய் மன்னிப்பு கேட்டாரு அவரு. மன்னிப்பு கேட்டு இப்ப நின்று இருக்காரு. நம்ம இனிமே ஆடணும் வச்சுக்கோங்களேன். நீங்க ஆடுறாங்க வைக்கான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஹேட்டர்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. நாங்க ஆட மாட்டோம். அதான் செய்யல காட்டுவோம். 2026 சரி
தியேட்டர்லயும் சரி ஜனவரி மாசம் இருக்கு காப்புரா, சரியான காப்புரா இருக்கு. அங்க ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்க, தமிழ்நாடே பறக்கும். 2026